அணுக்கு அபிக்கும் குலதெய்வம் கோயில் போய் மொட்டை அடிக்க போறோம். அதுக்கு தான் உங்களை நேத்தே வர சொல்லியிருந்தேன்ல. அவன் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, மத்த பசங்க எல்லாம் எங்க காணோம். நம்ம இப்பயே கிளம்புனாதான் நாளைக்கு காலையில மொட்டை அடிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போய் சேர கரெக்டா இருக்கும்டா. நாளைக்கு அணுக்கு அபிக்கு மொட்டையை மட்டும் அடிக்கலடா, கெடாவும் சேர்த்து வெட்டுறோம். அதனாலதான் இவ்வளவு வேத்த கூப்பிட்டுருக்கோம் நாங்க. நம்ம எல்லாருமே இங்க வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் ஏத்திட்டு சாயந்தரத்துக்குள்ள அங்க போயிடலாம். அதுக்காக தான் 2 லாரி வர சொல்லியிருக்கேன். டிரைவர் என்ன சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வாங்க, ஒவ்வொரு திங்ஸா ஏத்தணும். இவ்வளவு பொருள் இருக்கு, ஒரு லாரி பத்துமா? இல்லடா கார்த்தி, பின்னாடி ஒரு லாரி வந்துட்டு இருக்கு. டிரைவர் வண்டி ரிவர்ஸ்ல வந்து நிப்பாட்டுங்கப்பா. இப்ப ஆட்டோ 2 மேல ஏத்திடலாமா? வா, நாளைக்கு ஒண்ணுதான் கெடா வெட்டி நான் சோறாக்க போறோம். வா போலாம் வா. என்ன கூப்பிட்டா வரவே மாட்டேங்குது, பிடிச்சி தரத்தரம் எழுதிட்டு போக மாட்டேங்குது. கார்த்தி, நாளைக்கு தாண்டா கடா வெட்டணும், இன்னைக்கு ஆட்டோ கொண்டாத. பொறுமையா எடுத்து கொண்டாந்து மேல வைய. டேய், ஆட்டோ 2 இழுத்து கட்டுறா. ஆட்டோ 2 நான் கட்டிக்கிறேன், உடனே கோழி பிடிச்சிட்டு வா. ஓ, கோழி வேற இருக்கா, அதையும் பிடிச்சிட்டு வரணுமா? இதுவும் நாளைக்கா? சூப்பர் சூப்பர். டேய், இந்தாடா அருணே, கோழியை போடுறா. பசங்களா, அப்படியே நாளைக்கு சமைக்கிறது தேவையான பாத்திரம்லாம் அங்க எடுத்து வச்சிருங்க பாருங்கப்பா. அதையும் எடுத்து வச்சிருங்க லாரியில. ஓகே ஆண்டி, நாங்க பாத்துக்கிறோம். தவு, குக்கர், தட்டு, எண்ணெய் கேடு, உரல் எல்லாத்தையும் ஏத்தியாச்சு. ஆண்டி, இன்னும் ஏத்துறதுக்கு ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான்ப்பா, எதுவும் இல்ல, எல்லாம் ஏத்தி முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம கிளம்புனா நாளைக்கு தான் வருவோம். அதடிக்கு நாய்க்கு பூனைக்கு யாருமா சோறு போடுறது? அதையும் கூட்டிட்டு போலாமா? டேய் கார்த்தி, அந்த நாயையும் பூனை மேல ஏத்திடுடா வண்டி மேல. மனுஷங்களுக்கு எங்க இடம் இல்ல, நாங்களே தொங்கிட்டு தான் போக போறோம். உனக்கு நாய் பூனைக்குலாம் இடம் வேணுமா? டேய், நம்மளுக்குலாம் பின்னாடி ஒரு லாரி வந்துட்டு இருக்குடா, நீ இதுல எல்லாத்தையும் ஏத்திடு. நாய் பூனையுமா நீ எதுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல. இரு உன்னையும் நான் கூட்டிட்டு போறேன். டேய் ராமு, உன்னையும் தான் கூட்டிட்டு போறேன், நீ கத்தாத. இந்த லாரி ஃபுல் ஆயிருச்சு. டிரைவர் என்ன அப்படியே பின்னாடி எடுங்க. வரலாம். ரைட். அடுத்த லாரி உள்ள வரணும். வரலாம் வாங்க. லாரி 2வது லாரி வந்துருச்சு. எல்லாரும் ஏறிக்குங்க. யார் ஏறணுமோ அவங்க எல்லாம் வந்து ஏறிக்குங்க. மீனா, ராணி வந்து ஏறிக்கோங்க முதல்ல. அப்புறம் வண்டி எடுக்கிற டைம்ல என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நாங்களே ஏறியாச்சு. வண்டி எடுக்கலாம். போலாம். ரைட். ஒரு வழியா கோயிலுக்கு வந்தாச்சு. சூப்பர். இந்த கோயில் பார்க்க பெருசா இருக்குப்பா. லாரி எல்லாம் வந்துருச்சு பாரு வசந்தி. டிரைவர், இந்த லாரி கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து நிப்பாட்டுப்பா. பசங்க வந்த லாரி வந்துருச்சு, அதையும் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து நிப்பாட்டிருங்க. ஒரு நாளா ஒன்னொன்னா இறக்கிடலாம். என்ன உங்க கோயில் வரதுக்கு இவ்வளவு நேரமா? எனக்கு முதுகே வலிக்குது. எவ்வளவு நேரமா வந்துட்டு இருக்குது. டேய், அதெல்லாம் விடுறா. இவங்க கோயில பாரு எவ்வளவு பெருசு இருக்குன்னு. சாமி சிலை நிறைய இருக்குடோய். ஆமா, இந்த ஊரை பார்க்கிறதுக்கு ரொம்ப பட்டிக்காடு மாதிரி இருக்கு. மத்த திங்ஸ் எல்லாம் கிடைக்குமா இங்க? எது எப்படியோ எப்ப கடா வெட்டி எனக்கு சோறு போட போறீங்க? ரொம்ப பசிக்குது, எனக்கு கடா கதான் திங்கணும். இங்க பாருங்க, முனிப்பு சிலை எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நாக்க பாருங்க, அப்படி நீட்டிட்டு நிக்குது. சாமியோட கையில என்ன இவ்வளவு பெரிய அருவா இருக்குது. போட்டுச்சா பொட்டுன்னு போயிட மாட்டேங்குது. எல்லாரும் இறங்குங்க. அங்கிள், இந்த ஆட்டை எங்க கட்டுறது? ஃபர்ஸ்ட் ஆட்டோ எல்லாம் வண்டியில இருந்து கீழே இறக்குங்க. அப்ப அதுக்கப்புறம் அந்த ஓரமா கொண்டே கட்டிடலாம். பசங்களா எல்லாருமே கீழே இறங்கி வந்து நில்லுங்க. அந்த சாமியிட சுத்தி பாத்துட்டு இருங்க. அதுக்குள்ள நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சுறேன் நானு. ஆமா மதனி, சமைக்கிறது தேவையான மல்லிகை பொருளை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்ல, நீ நாளைக்கு அண்ணே வரும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு டிராக்டர்ல. அதனால நானும் விட்டுட்டு அப்படியே. சரி மதினி. அப்ப நாளைக்கு தான் கடா வெட்டா? ஏண்டா நாளைக்கு தான் கடா வெட்டினா எதுக்குடா மத்தியானமே வந்து எங்களை கூட்டு வந்தீங்க? இது தெரிஞ்சுதான் பேசாம கலர் ட்ரெஸ்ஸே போட்டு வந்திருப்பல்லடா. எல்லாரும் வந்தா ஜாலியா இருக்குன்னு தான் கூட்டிட்டு வருவேன். நாளைக்கு உங்க அம்மா வருவாங்களா, அப்ப கலர் ட்ரெஸ் எடுத்து வர சொல்லிடு. இதுதாண்டா எங்க ஊர்லயே பெரிய முனிப்பு சாமி. இந்த சாமிக்கு முன்னாடி யாராவது வாய் ஓவரா பேசினாங்கன்னா அவங்க நாக்க வெட்டிருமா. உங்க கோயில் வந்து குத்தமா என்ன இப்படி சொல்லிதான் பயமுறுத்திட்டு இருக்கேன். நான் இனிமே பேசவே மாட்டேன் போ. கார்த்தி, கீழே குப்பர் படுத்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ தானே சொன்ன எடுத்து பேசினா சாமி நாக்க அறுத்துறன்னு. அதான் சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய குதிரை சிலை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. எங்க ஊர் கோயில்ல சின்னதா தான் இருக்கும். பக்கத்துலயே பிரவுன் கலர் குதிரை ஒண்ணு இருக்கு. ஒரு வழியா இந்த ஆட்டை பிடிச்சு கட்டிட்டப்பா. ரோசி, உனக்கு நீங்க வேலை போ அந்த பக்கம். இதென்ன ஆடு கட்டுற இடத்துல நின்றுட்டு இருக்காரு. இப்படியே நின்றுட்டு இருந்தா நாளைக்கு பூஜாரி ஒண்ணு ஆடு நினைச்சு போட்டு தள்ளிடுவாரு.